சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ப டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணும். ப்ராப்ளம் வந்தா பேசாம இருக்கிறது பல பேர் மெச்சூரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்புங்க. அது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற பனிஷ்மென்ட். உங்க ரிலேஷன்ஷிப் அழிக்கிறதுக்கு நீங்க குடுக்குற பனிஷ்மென்ட் அதுதான். அவங்களே ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை ஆர்குமென்ட் போச்சுன்னா, அவளே பேசட்டும், அவனே பேசட்டும்னு சொல்லிட்டு அந்த ஈகோ தலைக்கு ஏறி, உங்க ரிலேஷன்ஷிப்ப நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. வெளியில இருந்தெல்லாம் ஆள் வரலங்க. தேர்ட் பெர்சன்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் உங்கள தாண்டி தான் ஒரு தப்பு நடக்கும். அத நல்லா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் உட்கார்ந்து. உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் வேணும்னா, நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. காரணம் நீங்க 2 பேரா தான் இருப்பீங்க. உங்களோட ஈகோ தன்மை தான் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு காரணமே. ஏதாச்சும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா, ஈகோ அங்க முன்னாடி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஏன் விட்டு குடுக்கணும்? அவன் ஏன் விட்டு குடுக்கணும்? அவன் விட்டு குடுக்கட்டும். நான் விட்டு குடுக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே முன்னாடியே சொல்லிடுங்க. நம்ம இந்த லைஃப் விட்டு மூவ் ஆன் ஆகிடலாம். எனக்கு என் ஈகோ தான் முக்கியம். உன்ன விட நான் என் ஈகோவ தான் ரொம்ப லவ் பண்றேன். அப்படி சொல்லிட்டு பிரிஞ்சிருங்க. எதுக்கு அத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போகணும் நம்ம? ஒரு நாள் கால் பண்ணாம விடுறது, ஒரு நாள் மெசேஜ் அவாய்ட் பண்றது, ஒரு நாள் அப்படியே சைலண்ட் ஆயிருது. இதுதான் நெறைய ரிலேஷன்ஷிப்ல நடந்துட்டு இருக்கு. காரணமே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மூடுக்கு ஏத்த மாரி அவங்க மாறிக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டர் மாதிரி தோணும். யாரு இதுல என்னன்னா, உண்மை என்னன்னா, இப்ப இக்னோர் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்கல்ல, அது ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ யார் வேணாலும் இருக்கட்டும். ஆ அமைதியா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன மேட்டர் மாரி தெரியும். கேட்கும்போதே அப்படிதான் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதுக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ற நீ? ஆ இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. சும்மா இதெல்லாம் ரியாக்ட் பண்ணேன்னு கேட்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வலி, அந்த பையனுக்கு ஏற்பட்ட வலி யார் சொல்றது? அது எவ்வளவு வலி தெரியுமா? அது ஒரு சின்ன விஷயம் மாரி தெரிஞ்சாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி யாராலயும் ஃபில் பண்ண முடியாது. அந்த பார்ட்னரால மட்டும் தான் அத ஃபில் பண்ண முடியும். சோ தட் இந்த வலி அவங்களுக்கு பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும் அந்த அந்த மொமெண்ட் இது நீங்க 2 பேரும் தான் புரிஞ்சுக்கிடணும். லவ் சர்வைவ் ஆகணும்னா, அந்த லவ்ல கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அந்த லவ்ல கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். கம்யூனிகேஷன் இல்லாத லவ் உடைஞ்சிடுங்க. அந்த கனெக்ஷன் இருக்காது. லவ் இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இருக்காதுங்க. இதுதான் உண்மை. லவ் சர்வைவ் ஆகணும்னா, கம்யூனிகேஷன் தாங்க இருக்கணும். சைலன்ஸ் இருக்கக்கூடாது. சோ, சைலன்ட் ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ, அவங்கலாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது உங்க 2 பேரோட இதயத்த கொல்லாது. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் தெரியுமா? எமோஷனல் கனெக்டிவிட்டி. அத அப்படியே கொன்னுடும். திரும்ப அத நீங்க ரிவைவ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பாருங்க. தேங்க் யூ.